பொதுவாக ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை தாங்கி நிற்கணும்னா அங்கே இருக்கிற தூண்கள் தரையில் பலமாக ஊன்றி இருக்கணும். இதான் அறிவியல், இதான் புவியீர்ப்பு விதி. ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் சுமார் 4.5 டன், அதாவது 4500 கிலோ எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கல் தூண் தரையே தொடாமல் காற்றுல தொங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம் நண்பா, ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கிற லேபாக்சி வீரபத்திர சுவாமி கோவிலில் தான் இந்த அதிசயம் இருக்குது. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் செஞ்ச இந்த கட்டிடக்கலை மர்மத்தை இன்னைக்கும் இருக்கிற நவீன இன்ஜினியர்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியலை. பறவைகள் மர்மம், படையப்பா யானை கதை, இந்த லேபாக்சி தொங்கும் தூணுக்கு பின்னாடியும் ஒரு மாசான அதே சமயம் அதிரடியான கதை ஒளிஞ்சிருக்கு. இந்த தூண் எப்படி காற்றுல நிற்குது, பிரிட்டிஷ்காரங்க இதை என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ராமாயண காலத்து வரலாறு. இந்த லேபாக்சி கோவிலுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ராமாயண கதை இருக்குது. ராவணன் சீதையை கடத்திட்டு லங்காவுக்கு போகும்போது அதை தடுத்து நிறுத்த ஜடாயு அப்படின்ற பறவை போராடும். அந்த சண்டையில் சிறகுகள் வெட்டப்பட்டு ஜடாயு இந்த இடத்துல தான் வந்து விழும். சீதையை தேடி ராமனும் லட்சுமணனும் இந்த இடத்துக்கு வரும்போது உயிருக்கு போராடிட்டு இருந்த ஜடாயுவை பார்த்து ராமன் எழும்பும்படி கூறுவார். தெலுங்குல லேபக்ஷி அப்படின்னா பறவையே எழுந்துரு என்று பொருள். அதுல இருந்து தான் இந்த ஊருக்கு லேபாக்சி அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. விஜயநகர பேரரசு காலத்துல, அதாவது 16வது நூற்றாண்டுல விருப்பண்ணா மற்றும் வீரண்ணா அப்படின்ற 2 சகோதரர்களால இந்த பிரம்மாண்டமான கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவில் முழுக்க முழுக்க விஜயநகர கட்டிடக்கலை பாணியில பாறைகளை குடைந்து செதுக்கப்பட்ட ஒரு அற்புதம். காற்றில் தொங்கும் 4.5 டன் தூண். இந்த கோவிலில் மொத்தம் 70 தூண்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட தூண் முன்னாடி மட்டும் எப்போவுமே டூரிஸ்டுகள் கூட்டம் அலைமோதும். அதான் த ஹேங்கிங் பில்லர். இந்த தூணோட அடிப்பகுதி தரைத்தளத்தை தொட்டு நிற்கலை. தரைக்கும் அந்த தூணோட பாட்டமுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக துணி, பேப்பர் இல்லைனா மெலிசான குச்சிகளை ஒரு பக்கத்தில் இருந்து நுழைச்சும் மறுபக்கம் அசால்ட்டாக எடுக்க முடியும். இந்த தூண் எப்படி தரையில் முட்டாமல் மேலே கூரையோட மட்டும் ஒட்டிட்டு ஒட்டுமொத்த வெயிட்டையும் தாங்கி நிற்குதுன்றது தான் இன்றைக்கும் புரியாத மர்மம். அங்கே வர பக்தர்கள் இந்த தூணுக்கு அடியில் துணியை நுழைச்சி எடுத்தால் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் நல்ல அதிர்ஷ்டமும் வரும்னு நம்புகிறாங்க. பிரிட்டிஷ் இன்ஜினியருக்கு வந்த சோதனை. இந்த மர்மத்தை சும்மா விடக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஹாமில்டன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் இந்த கோவிலை ஆராய்ச்சி பண்ண வந்தார். அது எப்படி ஒரு கல் தூண் காற்றுல தொங்கும், அது சும்மா ஏமாற்று வேலை, இதுக்கு அடியில் ஏதோ ஒரு சீக்ரெட் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. அவரோட இன்ஜினியரிங் அறிவை வச்சு அங்கே தொங்குற தூணை ஒரு இரும்பு கம்பியால் பலமாக நம்பி அசைக்க முயற்சி பண்ணார். அந்த தூணை அசைச்ச அடுத்த நொடி அங்கே ஒரு பேரதிர்ச்சி நடந்துச்சு. அந்த ஒரு தூண் அசையும் போது அதை சுற்றி இருக்கிற மற்ற தூண்களும் ஏன் கோவிலோட கூரையும் சேர்ந்து லேசாக ஆட ஆரம்பிச்சிச்சு. அந்த இன்ஜினியர் பயந்து நடுங்கி போய் வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டு ஓடிட்டாரு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் இந்த கோவிலை சும்மா கட்டலை. இந்த ஒரு தூணை மட்டும் நீங்கள் மாற்றினாலோ இல்லை உடைச்சாலோ ஒட்டுமொத்த கோவிலோட பேலன்ஸும் மாறி கோவில் இடிஞ்சு விழுந்துடும். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த கட்டிடத்தோட எடையையும் புவியீர்ப்பு விசையையும் கணக்கு பண்ணி இந்த ஒரு தூணில் ஆர்கிடெக்சரல் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளவோ சாஃப்ட்வேர், நவீன மிஷின்கள் வச்சு பில்டிங் கட்டுறோம். ஆனால் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் வெறும் உளி மற்றும் சுத்தியலை வச்சு புவியீர்ப்பு விதியையே சவால் விடுற மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச இந்த லேபாக்சி தூண் தமிழர்கள் மற்றும் இந்தியர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு ஆகச்சிறந்த சான்று. மனிதர்களின் பேராசையால் படையப்பா யானை பாதிக்கப்படுறான். அறியாமையால் ஜாதிங்கா பறவைகள் அழியுது. ஆனால் இந்த லேபாக்சி தூண் மனிதர்களின் அறிவியலுக்கே சவால் விட்டுட்டு கம்பீரமாக நின்றுட்டு இருக்கு. இந்த லேபாக்சி தொங்கும் தூண் மர்மத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம முன்னோர்களின் இந்த பிரம்மாண்டமான அறிவு உங்களை வியக்க வைக்குதா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அதிரடியான வரலாற்று மர்ம வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.